புதுசா ஒரு கட்சி வந்திருக்குல்ல, அந்த கட்சி தலைவர் மக்களுக்கு ஒண்ணுன்னா இங்க யாரு குரல் கொடுக்குறாங்களோ இல்லையோ நான் குரல் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க ஆள் இல்லையா? ஏன்டா டேய், இப்ப நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அது கட்சின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கட்சின்லாம் யாரும் சொல்லக்கூடாது. அது 2026 ஒரு படம். ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் அவரோட படம் 2026 ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. மே மாசம் படம் ரிலீஸ். அந்த படத்துல ஹீரோ விஜய், டைரக்டர் ஜான் ஆரோக்கியசாமி, ப்ரொடியூசர் ஆதவ் அர்ஜுனா, சைடு ஆக்டர் தான் புஷி ஆனந்த். அதுக்காக தான் இவங்க ஊருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஷூட்டிங்காக வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆடியோ லான்ச்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஊருக்கு ஆடியோ லான்ச் போட்டுட்டு இருக்காரு. பார்க்க போறவங்க எல்லாம் கூட்டம். நானே இந்த உத்தனை வந்தேன்னா சரி 30 வருஷமா திரையிலேயே பார்த்தோம், அவர் ஒரு தடவை தரையில பார்ப்போமேன்னு நிற்பேன். அதுக்காக ஓட்டு போட்டுருவோமா? அறிவுலாம் அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். நாம் தமிழருக்கு இல்லைங்க, பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். ஒரு 3 காரணத்தை வச்சு வாக்கு செலுத்தலாம். 1 கொள்கை கோட்பாடு, ஜெயிச்சா என்ன பண்ண போறோன்னு சொல்ற வாக்குறுதி. அப்படி பார்த்தா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திருடுறதை தவிர ஒரு கொள்கையும் கிடையாது. அது அதோட முடிஞ்சு. தாவேக்காவுக்கு கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை என்னன்னு தெரியாதுல்ல, அவனுக்கு கொள்கைனாவே என்னன்னு தெரியாது. கொள்கைனா என்ன சொல்ற கொள்கைனா அப்படிமா அவன் அப்படிப்பட்ட ஆளு. அந்த கட்சிக்கு கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. திமுகவை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோ. இப்ப நம்ம சொல்றோம்னா திமுகவை திட்டுவோம். அதை எந்த தப்ப திமுக செஞ்சதுன்னு சொல்லி அதுக்கான எதை சரி பண்ணலான்னு அதுக்கான பதிலையும் நம்ம சொல்லுவோம். ஆனா தாவேக்காலாம் அப்படி கிடையாது. அவருக்கு தெரிஞ்சது ஒண்ணு தாவேக்கா தற்கொலை கூட்டம், இன்னொன்னு திருட்டு திமுக கூட்டம். ரிப்பீட். அவர் ஏன் தெரியுங்களா டிவிகே vs டிஎம்கேன்னு சொல்றாரு? இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு A4 சீட்டு, இன்னொன்னு துண்டு சீட்டு. அது மாதிரி இங்க 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு அப்பா பேரையே பார்த்து பிடிக்கிற ஸ்டாலின், இன்னொன்னு தான் பேரையே பார்த்து பிடிக்கிற விஜய். என்ன, இவங்க 2 பேருக்கு தான் போட்டி. இப்ப அதனாலதான் அவர் டிவிகே vs டிஎம்கேன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன், அது ஒரு தற்கொலை கூட்டம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஆனா அந்த இளைஞர்களையும் மாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இப்ப அந்த கொள்கை கோட்பாடு, ஆட்சி செயற்பாட்டு வரைவு இதெல்லாம் நாம் தமிழருக்கு இருக்கும், மற்ற கட்சிகளுக்கு கிடையாது. அந்த இடத்துல பார்த்தா நாம் தமிழருக்கு தான் வாக்கு செலுத்தணும். சரி, ஓகே. அடுத்தது, ஒரு கட்சியுடைய தலைவர், அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரோ அதை வழி நடத்தக்கூடிய பொறுப்புல இருக்கவங்களை பார்த்து அவங்களுடைய செயல்பாடை பார்த்து வாக்கு செலுத்தலாம். இப்ப ஸ்டாலின் போயிட்டு, ஐயா நீங்க தமிழ்நாட்டுல என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? இப்ப நீங்க ஆட்சியை பிடிச்சிட்டீங்க, இந்த 4.5 வருஷத்துல என்ன பண்ணிவிட்டீங்கன்னு ஏதாவது கேளுங்க. அவருக்கு முன்னாடியே பிரஸ் மீட்லயே என்ன கேட்க போறோன்னு கொஸ்டினை முன்னாடி சொன்னாதான் அவர் பிரஸ் மீட்டையே அட்டன் பண்ணுவாரு. இங்கே ஒருத்தர் பிரஸ் மீட்னா எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். ஒலிம்பிக்ல உசைன் போல்ட் கூட அப்படி ஓடலையே, நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் விஜய் ஓடிவிடுவாரு. இந்த 2 கூட்டத்துக்கு மத்தியில வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு சொல்லி எத்தனை ஆயிரம் கேள்வி, எத்தனை மணி நேரம், எந்த இடத்துல கேட்டாலும் எங்க அண்ணன் சீமான் பதில் சொல்லிட்டு தான் போவாரு. அப்படிப்பட்ட தலைவர் எங்க அண்ணன் சீமான். சும்மா இன்னைக்கு இந்த சின்ன பசங்க, என் வயசு பசங்க தான், அதாவது 18 வயசு ஆயிடுச்சுங்க, ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு ஆனா போதும். அதனால எல்லாருக்கும் ஓட்டு வந்துடுச்சு. ஆனா அறிவு வந்துடுச்சா? எல்லாரும் படிச்சு பாஸ் ஆயிட்டான், பட்டம் வாங்கிட்டான். அறிவு எல்லாருக்கும் இருக்கா? கிடையாது. இன்னைக்கு திருடுறவன்லாம் அதிகாரி தான். அரசியல்வாதி திருடுறானோ இல்லையோ, அதிகாரி தான் ஆளா திருடுவான். அவனை ரூட்டே தான் போடுவான். ஐயா திமுக வந்தா இந்த டைரக்ஷன்ல போய் திருடுங்க, அதிமுக வந்தா இந்த டைரக்ஷன்ல போய் திருடுங்க, தாவேக்கெல்லாம் வந்துடாத, நீ தலைகில குச்சி செத்துரு அப்படிங்கிற நிலைமைக்கு அதிகாரியே இருக்காங்க. அதிகாரி எல்லாம் ஒழுங்கா இருந்தாவே அந்த நாடு நல்லா இருக்கும். அப்ப படிச்சவன்லாம் நல்லவன். படிச்சவனுக்கு இப்ப எங்க அண்ணன் வழக்கறிஞர் மதன் அவர் படிச்சவரு, அதனால அவருக்கு வாக்கு செலுத்துங்க அப்படிலாம் நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன். அவரு படிச்சவரும் கூட நல்லவர், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடியவர், இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தொடர்ச்சியா களத்துல நின்று போராடக்கூடியவர். இங்க திருடுறதையே பொழப்பா வச்சுக்கிட்டு திருடி திங்கிற கூட்டத்துக்கு அவரு அதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை உள்ளவர். அதனால நாங்க சொல்றோம் எங்க அண்ணனுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தா எங்க அண்ணன் சீமானுக்கு பாத்தீங்கன்னா இருக்கிற தலைவர்ல எங்க அண்ணனை வச்சுதான் நீங்க ஓட்டு போடணும், எங்க அண்ணனுக்காக தான் ஓட்டு போடணும். ஏன்னா நீ ஒன்னும் இல்ல, இருக்கிற எல்லா தலைவரையும் ஒரே மேடை ஏத்து, ஒரு சேரை போடு, பேச விடுவோமா? அந்த ஆள்கிட்ட எவையா பேசுவான்? நீ வேற. ஒரு கேள்வி இல்ல 1000 கேள்வி கேட்பான், எனக்கு ஒரு பதிலும் தெரியாது. நீ முன்னாடியே பேப்பர் கொடுத்தாதான் நான் பதிலோட போவேன். அவரு சட்டு புட்டுன்னு ஏதாவது கேள்வி கேட்டா அசிங்கமா போயிடுன்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த தாவேக்கா நம்ம தம்பிகள்லாம் இருக்காங்கல்ல, நான் ஒரு சவால் விடுறேன் தம்பிக்கா, சீமான்லாம் உங்களுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்றீங்கல்ல, தில்லு இருந்தா, அதே உங்க சினிமா டைலாகே சொல்லுவோம், தில்லு இருந்தா, திராணி இருந்தா, உனக்கு வீரன்னு ஒண்ணு இருந்ததுன்னா உங்க அண்ணனை முடிஞ்சா, உங்க அண்ணன் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நீ சொல்றல்ல, எங்க அண்ணன் முதலமைச்சர் வேட்பாளர், 2 பேரையும் ஒரு மேடையில எங்க அண்ணன் ரெடி, உங்க அண்ணன் ரெடியாடா, முடிஞ்சா ஏத்துங்கடா. ஒரு அறிவும் கிடையாது, ஒரு கொள்கை தெரியாது, கோட்பாடு தெரியாது, என்ன ஜெயிச்சா என்ன பண்ண போறேன்னு தெரியாது. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி சார்பா நான் சொல்றேன், நான் எங்க பெரம்பலூர் மாவட்டம் குன்னந்தூயில ஒரு வேட்பாளர். நான் சொல்றேன் 234 தொகுதியிலையும் we are waiting.
நீ மற்ற கட்சி வேட்பாளர் அறிவி, அப்புறம் இருக்கு கச்சேரி. சோத்துல உப்பு போட்டு தீங்கிறனா தான் மேடை ஏறுறான். நானா இந்த மரியாதையே கிடையாது இந்த எலெக்ஷன்லாம். சோத்துல உப்பு போட்டு தீங்கிறனா மேடை ஏறு, பேசுவோம். நீ இந்த தொகுதியில் என்ன கிழிச்சு விட்டேன்னு நான் கேட்பேன், நான் என்ன கிழிக்க போறேன்னு நான் சொல்றேன். 2 பேரும் பேசுவோம். நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும், நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பார்க்குற மக்கள் முடிவு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு உனக்கு சோத்துல நீ உண்மையிலேயே சோறு தான் திங்கிறனா ஏறாம எப்படியும் ஏற மாட்டாங்க. நிறைய பேர் சொல்றாங்க 500 கோடியை விட்டுட்டு வந்துட்டாரு, இவர் 250 கோடியை விட்டுட்டு வந்துட்டாரு, அவருக்கு என்ன பணத்து மேல ஆசையா? யோ, ஏதோ விவரம் தெரிஞ்சு பேசுறீங்களா? ஆட்சி அதிகாரம் இருந்ததுன்னா 5 லட்சம் கோடி ஆட்டையை போட்டு போயிட்டு இருப்பாங்க திமுக காரங்க மாதிரி. 500 கோடியை விட்டு வரல, அவர் 5000 கோடி ஆட்டையை போட பிளான் போட்டு வந்திருக்காரு. இன்னொன்னு சொல்ற மாதிரி பணம் அவர்கிட்ட நிறைவா கூட இருக்கட்டும், அவருக்கு புகழ் நிறைவா கூட இருக்கட்டும், அதிகாரம் இல்ல. இன்னைக்கு ஸ்டாலின் நினைச்சாருன்னா விஜயை வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருவாரு. அப்ப முதலமைச்சர்ன்ற பதவி தான் ரொம்ப முக்கியம். அந்த முதலமைச்சர் பதவியை தான் சாவறதுக்குள்ள இப்ப ஜெயலலிதா அம்மா வந்து எல்லாம் இதே பணம் விஜய்கிட்ட அன்னைக்கே இருந்தது, இதே புகழ் அன்னைக்கே இருந்தது. ஏன் கொடநாடு வாசல்ல 2 நாளைக்கு குளிர்ல ஐயோ என்னடா இது, யோ டாடி நீ வேற தள்ளி உட்காரியா குளிருது அப்படிங்கிற மாதிரி ஏன் உட்காந்துருந்தாங்க 2 பேரும்? ஏன்னா அதிகாரம் இல்ல. அந்த அதிகாரத்தை ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்த அதிகாரத்தை நம்ம ஒரு முறையாவது பார்த்துடணும்னு அதிகார பசி பிடிச்சி வந்திருக்காரு அவரு. வேறெல்லாம் அவருக்கு ஊருக்கு நல்லது பண்ணணும்ல ஒரு இளவும் கிடையாது அவருக்கு. அவருக்கு நல்லதா அப்படின்னா அப்படிம்பாரு. அந்த கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் அப்படிதான். அந்த கட்சியெல்லாம் வந்து ஒரு கட்சி, அதுல செங்கோட்டையனை சேர்த்துக்கிட்டு இனிமேல் நல்லது பண்ண போறாங்களாம். செங்கோட்டையன் இல்லைங்க, நீங்க செந்தில் பாலாஜியே வந்தாலும் அவனுக்கு சேர்த்து போனுங்க. அப்ப என்ன தெரியுமா சொல்லிடுவானுங்க, 41 பேரை கொன்னது செந்தில் பாலாஜி இல்ல, செந்தில் பாலாஜிக்கு அழுத்தம் ஸ்டாலின் சொன்னாரு அப்படிமா. ஸ்டாலின் வந்து ஒருவேளை உதாரணத்துக்கு வச்சுக்கோ, ஸ்டாலினே வந்து தாவேக்கால சென்டார்னு வச்சுங்க, ஸ்டாலின் செய்யாத நல்லதா 4 ஆண்டு ஆச்சு நல்லா ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்ப யாரா அந்த கொன்னது அப்படின்னு கேட்டோம்னா ட்ரம்ப் கொண்டாருமா. அவனுக்கு அவ்வளவுதான் தெரியும். நம்ம எவ்வளோ இளைஞர்களை பார்க்குறோம், பெண்களுக்கு பின்னாடி சுற்றிட்டு வயசையும் வாலிபதி வீணாக்கிக்கிட்டு சமூக அக்கறையே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் வெறும் 25 வயசில் இந்த சமூகத்தில் நடக்கும் அவலங்களை கண்டு பெரும் கோபத்தோடு அந்த அவலங்களை துடைத்தெறிய நாம் தமிழர் கட்சியில் இணைந்து குன்னம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானார் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கும் அன்பு தம்பி கீர்த்திவாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். காலையில் தூங்கி எழுந்தவுடன் எவன் குடியாவது கெடுத்து விட வேண்டும் என்ற முடிவோடும், இரவு தூங்க போகும்போது எப்பா ஊரடிச்சு ஒலையில போட்டாச்சு அப்படிங்கிற மன நிம்மதியோட தூங்க போற திமுக அதிமுகவினருக்கும், தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதி தான் இருக்குன்னே தெரியாம 267 தொகுதியில நாங்க நின்று ஜெயிக்க போறோம்னு நம்புற, மரத்துக்கு விட்டு மறந்தாவுற என் அன்புக்குரிய தாவேக்கா தோழர்களுக்கும், உயிரே போனாலும் பரவாயில்ல இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கடைசி வரைக்கும் நின்று போராடுவோன்ற நாம் தமிழர் பிள்ளைகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல். பல பேர் சொல்றாங்க 3 முனை போட்டி 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது எத்தனை முனை போட்டியாக வேணா இருக்கட்டும், ஆனா தமிழ்நாடு அரசியல் கண்டிராத ஒரு முக்கிய தேர்தல். ஏன்னு நினைக்கிறீங்க? திமுக தொகுதிக்கு 50 கோடி இல்லை 500 கோடி கூட செலவு பண்ணுவாங்க இந்த தடவை. ஏன் தெரியுமா? இந்த முறை திமுக ஜெயிக்கலனா உதயநிதி வாழ்நாளில் முதலமைச்சர் இல்லை, வார்டு கவுன்சிலர் கூட ஆக முடியாது. அது அவங்க அப்பா ஸ்டாலினுக்கு தெரியும். அதனால எப்படியாவது இந்த முறை ஜெயிச்சிடணும், இல்லைன்னா திமுக க்ளோஸ். அதிமுக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிக்கு 10 தோல்வி பழனிசாமின்னு பேரு. அவர் அதனால தான் ஈரோடு கிழக்குல நிற்கவே இல்லை. ஏன்னா 11வது தோல்வி பழனிசாமின்னு பட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு 11 பழனிசாமி அப்படின்னு. இப்போ இந்த தடவை தோத்தார்னா அவர் 11 தோல்வி பழனிசாமி இல்லை, அதிமுகவுக்கு பாடையை கட்டின பழனிசாமின்னு ஆயிடுவார். அதனால அதிமுக காரங்க எப்படியாவது ஜெயிச்சிடணும்னு அவங்களும் பல கோடியோட இந்த தேர்தலில் வந்து நிற்கிறாங்க. இதுக்கு நடுவில் குரூப்ல டூப்பு என்னடா டே, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தற்குறிகளும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்லாம் சொல்லிடாதீங்க தற்குறிகள். ஏன்னா நாம் தமிழர்லையும் இளைஞர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இளைஞர் இருக்காங்க. ஆனால் திமுகல இளைஞர் இருக்காங்கன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நாம் தமிழர்லாம் இளைஞர்னா ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கும். திமுகவில் மட்டும்தான் 50 வயசுல இளைஞர் அணி. மாணவர் அணி யார் தெரியும்ல? எங்கள் கட்சியிலேருந்து ஒருத்தர் அமுச்சு விட்டோம். அவர் புள்ள ஸ்டூடெண்ட்டு, இவர் தான் மாணவர் அணி தலைவரான், இப்போ மாணவர் அணி செயலாளர். படிக்கிற பிள்ளைய மாணவர் அணியில் போடுங்கயா, காலேஜ் படிக்கிற பசங்களை இல்லை ஒரு 30 வயசில் போட்டால் பரவாயில்ல. அவர் புள்ள படிச்சுட்டு இருக்காப்புல, அவரை மாணவர் அணி தலைவர்னு போட்டுக்கிட்டு மாணவர் அணி இளைஞர் அணின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால்
இப்போ புதுசாக வந்த கட்சியில் அவங்க பெண்கள் எல்லாரும் அந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்களாம். யார்? நம்ம குரூப்பில் டூப்பு கட்சிக்கு. அந்த பொண்ணுங்க சொல்லுது, ஒரு பொண்ணு சொல்லுது, என் வீட்டில் 9 ஓட்டு இருக்கு, நீ மட்டும் என் வீட்டில் எல்லாரும் டிவிகேவுக்கு ஓட்டு போடலன்னா விஷத்தை வச்சிருவான்ட்டு. இப்போ நாம் தமிழர் நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம வந்து அரசியல் அறிவை ஊட்டியிருக்கோம். அவங்க வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட போகிறதும் இல்லை, அந்த பக்கம் போக போகிறதும் இல்லை. ஆனால் திமுக காரனுக்கு பயம். ஐயையோ நம்ம, ஏன்னா திமுகவில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் 50 வயசு, அவர் பொண்ணு தான் தாவேக்கால இருக்கும். அப்போ என்னன்னா சோத்துல விஷத்தை உண்மையிலேயே வச்சிருமான்னு இப்போ திமுக காரெல்லாம் சாப்பிடும்போது உண்மையிலேயே சோத்துல விஷத்தை வச்சிருச்சா, ஏமா விஷத்தை வச்சிட்டியாமா சொல்லுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் சோறே தின்னுட்டு இருக்காங்க. அந்த லட்சணத்தில் ஒரு கட்சி. இந்த அரசியல் களத்தில் இப்போ எனக்கு முன்னாடி பேசின அத்தனை அண்ணங்களும் சொன்னாங்க, அந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அத்தனை பேரும் சொன்னாங்க, கிரஷரை எதிர்த்து போராடணும், இங்கே தொடர்ச்சியாக இந்த இதுக்காக சுற்றுச்சூழலுக்காக போராடணும், தொடர்ச்சியான போராட்டங்கள்லேயே களத்திலேயே நிற்கிறோம் அப்படிங்கிறாங்க. எந்த லாபமும் இல்லைங்க எங்களுக்கு. நீங்கள் உங்கள் பார்வையில் பாருங்க, இப்போ ஒரு வயசு பசங்களாக நாங்கள் நிற்கிறோம், அந்த களத்தில் நிற்கிறோம், வழக்கு சிறை, இதை தவிர எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு சொல்லுங்க? ஒன்னே ஒன்று, மன நிம்மதி. நைட்டு தூங்க போகும்போது இந்த மக்களுக்காக நம்ம ஏதோ ஒரு பங்களிப்பை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மன நிம்மதி மட்டும்தான். எனக்கு இந்த வெற்றி தோல்வி இதெல்லாம் அடுத்து, எங்க மன நிம்மதிக்காக தேசிய தலைவரை இந்த இனத்துக்காக உயிரல்ல குடும்பத்தையே இந்த தேசிய இனத்துக்காக களத்துல விட்ட தலைவரை நெஞ்சில ஏந்தி நிக்கிறோம். எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. வெற்றி தோல்வி கணக்கு போட்டு கட்சி ஆரம்பிக்கல. 2009 எங்க அண்ணன் அரசியல் கட்சியை இயக்கமா ஆரம்பிச்சாரு. அன்னைக்கு வந்து எங்க அண்ணன் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு திட்டம் போட்டு கட்சி ஆரம்பிக்கல. இன்னைக்கு அத்தனை பேரும் கட்சி ஆரம்பிக்கிறான், அத்தனை திருட்டு பயிலும் நான் வந்து முதலமைச்சர் ஆகணும், நீ வந்து நொட்டி கிழிச்சிருவ. இவர் வந்து முதலமைச்சராக தான் அவர் சாரு வந்து இந்த கீழே இருந்துலாம் மேலே போக மாட்டார். இவர் முதலமைச்சர் கனவோட தான் அத்தனை பேரும் கட்சி ஆரம்பிக்கிறது. ஆனா எங்க அண்ணன் முதலமைச்சர் கனவோட கட்சி ஆரம்பிக்கல. அங்கதான் மற்றவனுக்கும் எங்களுக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இனம் செத்து போச்சு, 1.5 லட்சம் தமிழர்கள் செத்து போயிட்டாங்க. இந்த இடத்துட்ட எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டான். அன்னைக்கு ஒத்தாளா நின்று கத்துனாரு. இன்னைக்கு 36 லட்சம் வாக்கு. அப்படி ஒத்தாளா அன்னைக்கு அவர் வந்து நம்ம வந்து அடுத்த அந்த கட்சியா அவர் ஆரம்பிக்கல. 2009 இயக்கமா ஆரம்பிக்கிறாரு. 2010 கட்சியா ஆகிறோம். 16 தான் தேர்தலே நிக்கிறோம். அப்ப 2009 இந்த இயக்கத்துல போய் சேர்ந்தா அவனுக்கெல்லாம் நம்ம வந்து அண்ணன் முதலமைச்சர் ஆயிடுவாரு. இப்ப நாமெல்லாம் சட்டமன்ற வேட்பாளர் ஆயிடுவோம், நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகி திருடி திங்கலாம் திமுக கார மாதிரி அப்படின்னு திட்டம் போட்டு வந்திருக்கோம்னு நினைச்சீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளால முடிஞ்சது இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணிட முடியுமோ அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எங்க அண்ணன் இயக்கமா ஆரம்பிச்சாரு. 2016 முதல் தடவை நின்னோம். இன்னும் தொடர்ச்சியா எந்த சமரசமும் இல்லாம தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் தான் நின்றுட்டு இருக்கு. அப்படி அது அந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அந்த கட்சியை நீங்க நிராகரிக்க போறீங்களாங்கிறத நீங்களே மீண்டும் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. வாக்கு செலுத்த போடுறதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் கை குழந்தை, உங்க பேரன் பேத்தி இருக்கும், உங்க புள்ள இருக்கும், அந்த புள்ள மூஞ்ச பார்த்துட்டு போய் ஓட்ட செலுத்துங்க. நீங்க கண்டிப்பா 5000 கொடுத்தாலும் சரி, என் புள்ள வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லி போய் விவசாய சின்னத்துல தான் வாக்க செலுத்துவீங்க. ஏங்க உண்மையிலேயே எனக்கெல்லாம் சில நேரம் தோன்றது உண்டு, தாவேக்கா ஜெயிச்சு பண்ணுங்க, திமுக காரன் அதிமுக காரன் இல்லை யாரு ஜெயிச்சாலும் நாம் தமிழரை தவிர யார் ஜெயிச்சாலும் திருட போறான். அதுக்கு தாவேக்கா ஒரு முறை ஜெயிச்சிடணும். ஏன் தெரியுமா? அப்பதான் அதிமுக ஆட்சியே அமோகமான ஆட்சி, திமுக ஆட்சியே பரவாயில்லன்ற ஆட்சி அப்படின்றது மக்களுக்கு உணரும். ஏன்னா தாவேக்காலாம் ஜெயிச்சதுன்னா ஃபுல்லாக குரங்கு கூட்டம் தான். அவனுக்கு சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்குமே வித்தியாசம் தெரியாது. அந்த ஆள் இப்போ ஒன்றும் இல்லை, விஜய் வந்து இப்போ திருச்சி வராருன்னு வைங்க, அவர்கிட்ட எல்லாமே எழுதி கொடுக்கணும். அந்த எழுதி கொடுத்ததில் திருப்பரங்குன்ற விஜய் அந்த மாதிரி கொடுத்த மாதிரி இங்கே திருச்சி வந்தாருன்னா என்ன கொடுப்பாங்கன்னா மணப்பாறை விஜய் எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. மணப்பாறை விஜய், திருச்சிக்கு ஸ்ரீரங்கம் விஜய், லால்குடி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதில் நடுவில் நீங்கள் விஜயை தெரியாம எவனோ விஜயானு எழுதி வச்சிட்டானா லால்குடி விஜயா, மன்னச்சநல்லூர் விஜய் அப்படின்னு படிப்பாப்புல. ஏன்னா அவர் என்ன பேசுறாருன்னே தெரியாது. இப்படி வச்சு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து படிச்சுட்டு இருக்காப்புல. ஒரு தலைவனுக்கு நம்ம என்ன பண்ண போறோன்னே தெரியல. அப்படிப்பட்ட ஆட்களுக்காக நீங்க திருப்பி திருப்பி வாக்கு செலுத்த போறீங்க. இதுல இந்த தொகுதியில் எங்க ஐயா சவுந்தரபாண்டியன், இப்போ அவருக்கும் நேருக்கும் கிளாஸு 2 பேருக்கும். என்னன்னா இவர் ஒருத்தர் ஈடி ரைடு விட்டவொடனே 44 லட்சத்தை போய் திருப்பதியில் போடுறாப்புல. ஏன் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஒரு ஸ்ரீரங்கத்தில் போட வேண்டியதுன்னா இங்கேயும் பெருமாள் இருக்காரு, தூக்கிட்டு போய் திருப்பதியில் தான் போடுவாரான் 44 லட்சம். சாமி அது கேட்டால் ஏன் நான் போடலங்க, ஏன் பொண்டாட்டி போட்டாங்க அப்படின்னு பாரான். 44 லட்சம் போட்டால் இவர் வந்து தப்பிச்சிருவாரு. இவங்க போய் டெல்லியில் போய் மோடிகள்லாம் ஐயா சாமின்னு படுத்துட்டாங்க, அதனால வேணா மன்னிச்சு விட்டாதான் உண்டு.
மற்றபடி எல்லாம் மன்னிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. திமுக, அதிமுக இந்த மாதிரி கட்சிக்கெல்லாம் திருப்பி வாக்கு செலுத்தணுமான்றதை தாண்டி, மூணாவதா வேட்பாளரை பார்த்து வாக்கு செலுத்துங்க. கட்சியை விடுங்க, வேட்பாளரை பார்த்து வாக்கு செலுத்துங்க. ஒரு வேட்பாளர் என்ன சொல்றாரு, இந்த தொகுதிக்கு என்ன சொல்றாரு, இந்த திமுக மாதிரி வாயிலேயே அடிச்சு விடக்கூடாது. அந்த மாதிரி வேட்பாளரை பார்த்து வாக்கு செலுத்துங்க. நாம் தமிழர் வேட்பாளர்கள் போல இனி எந்த கட்சியிலையும் வேட்பாளர் இவ்வளவு இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து நிற்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் நிறுத்த மாட்டாங்க. புதுசாக நிறைய கட்சி வரும். சின்ன பசங்க, நீங்கள் வயசு பசங்க 18 வயசு ஆயிடுச்சா, இந்த நாட்டில் நம்ம வாக்கு செலுத்துகிறோம், எதுக்காக வாக்கு செலுத்துகிறோம், இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, இதுக்காக யார் போராடிக்கிட்டு இருக்கா, அதை நீ தான் தேடணும். உன்னை நோக்கி எல்லாம் வந்துடும்ல. இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, எவனும் ஃபுல்லாக 1 மணி நேரம், இப்போ சீமானனுக்கே என்ன பிரச்சனைனா, எவனுமே அவர் பேசுகிற 1 மணி நேரத்தை பார்க்கறது இல்லை. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் 1 நிமிஷம் போடுவான் ஏதாவது எடிட் பண்ணி. அவர் கேரள முதலமைச்சர் உம்மன் சாண்டி சொன்னார் நான் ஒரு மலையாளி அப்படிம்பாரு. அதை உம்மன் சாண்டி வரைக்கும் கட் பண்ணிட்டு சீமான் வாயில நான் ஒரு மலையாளின்னு சொன்னதை போட்டு சீமானே ஒரு மலையாளிடா, நீங்கள் என்னடா தமிழ்நாட்டை தமிழா அல்லன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவதூறை பரப்பாங்க. அவதூறுகளால் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியும்னு எதிர்கட்சிகள் நம்புது. அதுக்காக பெய்டு லேபர்ஸை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையும் நேர்மையும் எங்கள் பக்கம் இருக்குது. ஒரு காலமும் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்த முடியாது. இன்னொன்று, இந்த எலெக்ஷனில் நீங்கள், நான் ஒரே ஒன்று தான் கேட்குறேங்க, நீங்கள் வாக்கு போட போகிற வாக்கு தான், நீங்கள் நாம் தமிழரை தோக்கடிச்சா கூட நாம் தமிழர் கட்சிக்கு சில வாக்குகளை செலுத்தினாதான் இங்கே நல்லது நடக்கும். ஏன்னா ஜெயிக்கிறவர் ஒரு 1 லட்சம் வாக்கு வாங்குறாருன்னு வைங்க, தோக்குற வாக்குக்கு பணம் கொடுக்காத நாம் தமிழர் ஒரு 10,000 வாக்கு தான் வாங்குதுன்னு வைங்க, ஜெயிச்சவருக்கு என்ன ஆகிடும்? திமிரு வந்துடும். கடைசியில் அடுத்த 5 வருஷம் திருடுவோம். திருடின காசில் ஒரு 5% தூக்கி மக்களுக்கு தூக்கி எரிஞ்சோம்னா திருப்பி நமக்கே ஓட்டு போட போகுது. அப்படியே இல்லைனாலும் அதில் ஒரு 5,000 ஓட்டு தான் குறையும். நம்ம 95,000 ஓட்டில் இருப்போம். அவன் 10,000 ஓட்டில் இருக்கவனா நம்மளை பிடிச்சிருவான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம 50,000 ஓட்டு, அவன் 55,000 ஓட்டு, நான் தோத்து கூட போட்டோம். ஆனால் அவனுக்கு பயம் வந்துடும். என்னன்னா, வாக்குக்கு பணமே கொடுக்காம அவன் 50,000 ஓட்டு வாங்கிவிட்டான். இந்த முறை நம்ம நல்லது பண்ணலன்னா அடுத்த முறை ஒரு 10,000 பேர் அவனுக்கு ஓட்டு போட்டுருவான். அப்போ கண்டிப்பாக நம்ம தோத்து போயிடுவோம், வாக்குக்கு பணம் கொடுத்தா கூட அப்படின்னு அவனுக்கு பயம் வந்துடும். அப்போ ஜெயிச்சவனை இந்த மக்களுக்காக நல்லது செய்ய வைக்கணும்னா கூட நீ நாம் தமிழருக்கு தான் போட்டாகணும். அது மாதிரி ஊருக்கு இருக்கிற பிரச்சனைகளை தொடர்ச்சியாக இந்த லால்குடியில் இருக்கிற அத்தனை கிராமங்கள் தோறும் இருக்கிற பிரச்சனையை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கு. எங்களை நோக்கி எங்கள்கிட்ட பொருளாதார வலிமை இல்லை, நாங்கள் உங்களை நோக்கி வந்து சேர முடியல. ஆனால் நீங்கள் ஒரு வாக்கு செலுத்துறதுக்கு முன்னாடி யார் நிற்கிறா, அவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சிந்திச்சு வாக்களிங்க. அதுபோல் இந்த புதுசாக வந்த நம்ம வழக்கம் போல் தற்கூரி கழகத்துக்கு இன்னொரு சவாலையும் விட்டுருவோம். உண்மையிலேயே அந்த பசங்கள்லாம் கேட்டால், சின்ன பசங்க, அந்த பசங்கள்லாம் கேட்டால் அந்த தலைமையில் இருக்கவெல்லாம் திருட்டு போய் அதை எடுத்துக்காத எல்லா கட்சியிலேருந்தையும் சேர்த்துக்கிட்டு செங்கோட்டையன்னு ஒரு ஆளை சேர்த்துருக்க. நீ உனக்கு நல்லது பண்ணணும் கேட்டால் நல்லது பண்ண போகிறாங்கிற, வாக்குக்கு பணம் கொடுக்கறது தப்புங்கிற, வாக்குக்கு பணம் கொடுக்கறது தப்பு. செங்கோட்டையன் 40 வருஷமாக எம்எல்ஏவாக இருக்கார், வாக்குக்கு பணம் கொடுக்காம ஜெயிச்சாரா? அப்போ வாக்குக்கு பணம் கொடுத்து ஜெயிச்ச ஒரு ஆளை உன் கட்சியில் சேர்த்துக்கிறிய, இப்போ சேர்ந்த உடனே அந்த ஆள் வாக்குக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறாரா? அப்போ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீ ஏன் அந்த கட்சியில் சேர்த்துக்கிட்ட? சரி, ஈரோடு போனேன், கோபிச்செட்டிப்பாளையம் இப்போ தமிழ்நாட்டிலே சிறந்த தொகுதி தாவேக்காவை பொறுத்த வரைக்கும். செங்கோட்டையெல்லாம் போராளி ஆகிட்டாரு, ஃபயர் விட்றானுங்க. டே தம்பி, ஈரோடு மாவட்டத்தில் அந்த வருஷம் அந்த ஆள் 40 வருஷமாக அங்கே ஜெயிச்சு இருந்திருக்காரு. அவர் 40 வருஷமாக செய்யாத நல்லது தான் இனிமேல் தாவேக்காவில் இருந்து அங்கே திருப்பி நின்று ஜெயிச்சு நல்லது பண்ண போகிறாரா? அப்போ கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. எந்த அயோக்கிய பையன் வந்தாலும் நான் சேர்த்துப்பேன், எனக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாதுங்க. அப்போ இந்த மாதிரி அந்த பசங்க முதல்ல உணரணும், இங்கே அரசியலை கற்றுக்கணும், அரசியலை பாருங்கள், யார் உங்களுக்காக தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். மக்கள்கிட்ட ஒன்று தான் சொல்லிக்கிறேன், பணம் கொடுக்கலன்னா திமுக காரங்க வீட்டில் இருக்கிற திமுக கிளை செயலாளர் ஒய்ஃபு கூட திமுகவுக்கு ஓட்டு போடாது, அது திமுக காரருக்கே தெரியும். அதனால பணத்தை மட்டும்தான் நம்பி திமுகவும் அதிமுகவும் இங்கே நின்றுட்டுருக்கு. ஒன்று சொல்கிறோம், நீ பணம்லாம் கொடுத்துட்டு போ, அது எங்கள் வீட்டு காசு. முடிஞ்சா 1 vs 1 நின்று பாரு. இந்த 10 கட்சி கூட்டணியை சேர்த்துக்கிட்டு நீ ஏதோ பலமான கட்சி மாதிரி இந்த சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு நீ இந்த வெட்டி வசனம் பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் நில்லு. என்ன
எல்லா முதலமைச்சர் வேட்பாளரும் ஒன்றா நின்று பேசினாலும் மக்களுக்கு தெரிஞ்சு போயிடும் நாம் தமிழர் தான் சரியான கட்சின்னு. இல்லை இந்த லால்குடியில் இருக்கிற நிற்கக்கூடிய வேட்பாளரெல்லாம் ஒரே மேடையில் ஏற்று அப்பையும் தெரிஞ்சு போயிடும் இந்த கட்சி தான் நல்ல கட்சின்னு சொல்லிட்டு. அதனால் மக்கள் உணர்ந்து வாக்கு செலுத்துங்க. நாம் தமிழர் கட்சியுடைய இந்த விவசாயி சின்னத்தில் இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்து இந்த மக்களுக்கான களத்தில் தொடர்ச்சியாக களத்திலேயே நின்று கொண்டிருக்கும் அருமை அண்ணன் வழக்கறிஞர் மதன் அவர்களை ஆதரித்து இந்த விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.